வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது நெக் பேண்ட் தான் இருக்கு. நாய்ஸ் ஃபிளேர் எக்ஸல் நெக் பேண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் நாய்ஸ்ல கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லிசன் டு தி நாய்ஸ் வித்தின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பேக்கிங் பாருங்க. பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜா ரொம்பவுமே மோசமா இருக்கு. யார் மேல தப்புன்னு தெரியல, பிளிப்கார்ட் மேலேயா இல்ல நாய்ஸ் மேலேயான்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ சீலை வந்து கட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 80 hours பிளே டைம், அப்புறம் என்விரான்மெண்டல் சவுண்ட் ரிடக்ஷன், IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் இன்ஸ்டா சார்ஜ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. கலர் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ இது இன்னுமே 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 3 கலர்ல எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ மேலே ஒரு சீல் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு சீல் வந்து இருக்குது, கட் பண்ணிப்போம். ஸோ கட் பண்ணியாச்சு. வெளியே எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபின் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு ஹெவினஸ் தெரியல. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த நெக் பேண்டோட ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் யூனிட். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மைக் வந்து சுத்தமாக வந்து வேலை செய்யல. அதனால நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. இதே அமேசானாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாருக்கும் கால் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம நார்மலாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து மேபி இதை வந்து கரெக்ட் பண்ணால் இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, இப்போ அதோட டிசைன்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த நெக் பேண்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா சூப்பரான சிலிகான் குவாலிட்டியில தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிகான் யூஸ் பண்ணிருக்கனால நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா டியூரபிளாக வந்து இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ரீஜன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் பிளாஸ்டிக் ரீஜனில் வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயரில் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர் வந்து இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த நெக் பேண்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கீழ் ரீஜனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இப்படி சென்டரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வியர் பண்ணிருக்கும் போது. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஒயரோட குவாலிட்டி நல்லா சூப்பராக வந்து இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து லெஃப்ட் ஒயரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக தான் இருக்குது. என்ன இது மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சீப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷார்ப் இயர் டிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சைமல்டேனியஸாக அந்த நெக் பேண்டை வந்து நம்ம வந்து 2 டிவைஸோட வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்ன்னு வந்து இவங்க வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்லனால நான் ஒரு ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 110லேருந்து 120 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து லேட்டன்சி ரேட் வந்து கிடச்சிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டீசெண்டான லேட்டன்சி ரேட் இருந்து சொல்ல. நான் வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. கேம்ஸோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மைனர் டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ஸோ 3 times ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் இந்த ப்ளஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். மைனஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும்.
இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து இந்த நெக் பேண்டோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான இதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 இயர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் தான் வந்து ரொம்ப பெரிய பேட்டரி லைஃப் வந்து இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ என்னோட நார்மல் யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது தாராளமாக 1 மாதத்துக்கு மேலே வந்து பேட்டரி லைஃப் வந்து தாங்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் யூசேஜுக்கு இந்த நெக் பேண்டோட பேட்டரி லைஃப் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் தாங்குங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் இது போக நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 15 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து என்விரான்மெண்டல் சவுண்ட் டிடெக்ஷன் ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் நெக் பேண்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. கடைசியா அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ் அதுவுமே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா பேஸ் அளவு வந்து ரொம்ப சூப்பரா வந்து இல்ல. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இயர் கொடுத்துருக்கனால அதோட சவுண்ட் ஐசோலேஷனும் பாத்தீங்கன்னா பக்காவா வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டா நல்லா சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங் நிறைய இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1500 ருபீஸ்க்கு வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெல் பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.